டொமஸ்டின்ஸ் ஏத்தின்ஸோட ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவர் சின்ன வயசுல பார்த்தவங்க யாரா இருந்தா அவர் இவ்வளவு பெரிய பேச்சாளர் ஆவாரு அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுல சரியா பேச வராது. அவருக்கு 7 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா அவங்க அப்பா அவருக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணத்தை விட்டு போயிருந்தாரு. அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு கார்டியனை விட்டு இருந்தாரு. ஆனா அந்த கார்டியன் பார்த்த வேலை என்னன்னா, அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டாரு. அந்த பையனுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு கூட காசு கொடுக்கல. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அவனுக்கு இந்த கார்டியனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கோல் வச்சிருந்தாரு. லாயரும் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு மேடை பேச்சு பாக்குறாரு. அங்க ஒருத்தர் பயங்கரமா பேசுறாரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. நம்மளும் ஒரு மேடை பேச்சு பேசுற ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோல் வச்சுக்கிறாரு. கோல் செட் பண்ணிட்டு அப்படியே விட்டு வீணா போகாம அழகா அது பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணாரு. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் சரியா பேச வராதுல. அவர் பண்ண டெக்னிக்ஸ் 1-2 பாத்தீங்கன்னா, வாயில கூழாங்கல் வச்சுக்கிட்டு கத்துவாராம், சவுண்டு நல்லா வரணும்ட்டு. அப்புறம் ஃப்ளூயன்சி நல்லா தெளிவா இருக்கணும், அவர் பேசுறது தெளிவா இருக்கணும்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாதாரணமா பேசும்போது சவுண்டு இவ்வளவு வருது. ஆனா இதே ஒரு வாயில கல்லு கில்லு வச்சுக்கிட்டு பேசும்போது அப்புறம் நார்மலா பேசணும்னா சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு. அப்புறம் இந்த கடல் அலைகளோட சத்தத்துக்கு நடுவுல போய் நின்று பேசுவாரு. எதுக்குன்னா அதையும் தாண்டி பேசணும், நம்ம பேசுறது ஒரு குரூப் ஆஃப் மாஸ் ஆடியன்ஸ்க்கும் நல்லா கேட்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. அப்புறம் அப் ஹில் மேல மவுண்டெயின்ல கிளைம் பண்ணிக்கிட்டு மூச்சு வாங்க 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 அவரோட ஸ்பீச்சை பேசி பார்ப்பாரு. ஒரே மூச்சில ஸ்பீச்சை டெலிவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டடிங் டெக்னிக். லாயரும் ஆகணும்ல. அவர் சின்ன ரூம் வச்சிருப்பாரு. அங்க அதாவது ரூம்ல படிக்கிறதுக்காக அவர் மண்டே ஹாஃபா பால்டு மொட்டை அடிச்சிருப்பாரு. அப்பதான் வெளியே போனா வெளியே போக மாட்டோம்ல, சும்மா ஒரு சாக்கு சொல்லி வெளியே போய் சுத்தி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரிலாம் டேடிஸா படிச்சாரு. படிச்சு என்ன ஆனாருன்னா, லாயரும் ஆயிட்டாரு. அவர் கார்டியன் மேல கேஸ் போட்டு அந்த கார்டியன் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி, லூசர் ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. அது என் ஸ்டோரி தான். லூசர்னா லூசர்ல, பட் ஆக்சுவலி 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். அவர் ஒரு லாயர் ஆகணும், அப்புறம் ஒரு அரேட்டர் ஆகணும், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் கோல் வச்சாரு. கோலுக்கு என்ன பண்ணுமோ பண்ணாரு. அதனால அவர் அச்சீவ் பண்ணார்ல. இது நான் எனக்கு ஒரு காலேஜ் படிக்கும்போது சின்ன கோல் இருந்துச்சு. கோல் கான்கிரீட்டா செட் பண்ணல, ஆனா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ ஒரு பாடி பில்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு பால் என்ன பண்ணான்னா, ஒரு bodybuilding.com அப்படின்ற ஒரு சேனல் காட்டினா. அதில் நம்மளோட இன்புட்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்போ எந்த டேட்குள்ள எந்த இயரில் நம்ம உடம்பு ஏற்றலாம், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சாப்பிடணும், ஒர்க் அவுட் எல்லாமே சொல்லிட்டோம். எப்படி அவருக்கு நீ ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணணும், லாயருக்கு படிக்கணும், படித்தா அது நல்லா படித்தா ரெண்டுமே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சோ, அதே மாதிரி எனக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் சொல்லியாச்சு. பட் ஆக்சுவலி நான் அது ஆகவே இல்லை. ஆனால் அப்போ எல்லார்கிட்டையும் கேட்டேன். 2012-13 இருக்கும்னு நினைக்கிறேன். அது டேட் என்ன கொடுத்தா 17 கொடுத்துச்சு. 5 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னேன். ஆனால் இப்போ டைம் 2024. இன்னுமே அந்த இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிடுச்சு. பட் இன்னும் நான் அச்சீவ் பண்ணல. ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணாரு. அந்த ஃபெயிலியருக்கும் சக்ஸஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னு, நம்ம ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ப்ராசஸை ஃபாலோ பண்ணா சக்ஸஸ், ப்ராசஸை ஃபாலோ பண்ணலன்னா ஃபெயிலியரு. அதுதான். ஓகே, நீங்களும் டொமஸ்டின்ஸ் மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும்.